உளவுத்துறை கொடுத்த ஷாக் ரிப்போர்ட். அதிர்ச்சியில் முதல்வர் மு.க.ஸ்டாலின். 2026 தேர்தல் குறித்த ரிப்போர்ட். அதிமுக பாஜக கூட்டணியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி செய்வதற்கு முன்பு 200 தொகுதிகளுக்கு மேல் வென்று 2026 திமுக ஆட்சியை பிடிக்கும் என்ற முழக்கத்துடன் இருமாப்பில் இருந்த திமுக சமீபத்தில் மதுரையில் நடந்த திமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு பின்பு மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க போராடும் வகையில் களத்தில் இறங்கி மிக தீவிரமாக வேலை பார்க்க தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக சமீபத்தில் முதல்வருக்கு வந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டுக்கு பின்பு முதல்வர் ஒவ்வொரு துறையையும் அழைத்து வரும் தேர்தல் குறித்து ஆலோசனையை நடத்தி வருகிறார். கடந்த 4 ஆண்டு திமுக ஆட்சி குறித்து சமீபத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கவனத்திற்கு உளவுத்துறை ரிப்போர்ட் சென்றிருக்கிறது. அதில் திமுக கொண்டு வந்த பெரும்பாலான திட்டங்கள் மக்கள் மத்தியில் வரவேற்பு இல்லை. குறிப்பாக மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாய் தவிர்த்து மற்ற எந்த திட்டத்திற்குமே மக்கள் மத்தியில் வரவேற்பு இல்லை. அந்த வகையில் வரும் சட்டசபை தேர்தலில் திமுக கடந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் மகளிர் உதவித்தொகையை தவிர்த்து மற்ற எதையும் சொல்லி வாக்கு கேட்க முடியாத சூழல்தான் உள்ளது என்கின்ற ஒரு ரிப்போர்ட்டும் முதல்வர் கவனத்திற்கு சென்றிருக்கிறது. அதே நேரத்தில் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் சுமார் 234 தொகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகள் திமுகவுக்கு எதிராகவும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவாகவும் இருக்கிறது என்கிற ரிப்போர்ட் உளவுத்துறை மூலம் முதல்வர் கவனத்திற்கு சென்றிருக்கிறது. அந்த வகையில் இனி தேர்தலுக்கு 10 மாதங்களே இருக்கும் நிலையில் அடுத்தடுத்து திமுகவை சரிவை சந்தித்தால் திமுக ஆட்சியை இழக்கும் சூழல் கூட உருவாகும் என்கிற ரிப்போர்ட் சென்றிருக்கிறது. அதாவது கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் சுமார் 20 தொகுதிகளில் திமுகவிற்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையில் சுமார் 500 முதல் 5000 வாக்குகள் வித்தியாசத்திலேயே வெற்றி தோல்வி அமைந்திருந்தது. அந்த வகையில் அந்த குறிப்பிட்ட 20 தொகுதியை அதிமுக பாஜக கூட்டணி தற்போது அதிக கவனம் செலுத்தி வருவதால் ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி கைவசம் இருக்கும் 75 தொகுதிகள் மற்றும் நுனி இலையில் வெற்றி வாய்ப்பை இழந்த 20 தொகுதிகளை சேர்த்து சுமார் 95 தொகுதிகளில் உறுதியாக அதிமுக பாஜக கூட்டணி வெற்றியடையும் என்கின்ற ரிப்போர்ட் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் சென்றிருக்கிறது. மேலும் அடுத்தடுத்து தேர்தல் நெருங்கும் நேரத்தில் வேட்பாளர் தேர்வு, அதிமுக பாஜக கூட்டணியின் தீவிர பிரச்சாரம் இதையெல்லாம் பொறுத்து தேர்தல் கள நிலவரம் மாறும் என்றும், மேலும் தற்பொழுது புதிய வாக்காளராக சுமார் 80 லட்சம் வாக்குகள் இளம் வாக்காளர்கள் வரும் 2026 தேர்தலில் வாக்களிக்க இருக்கும் நிலையில் இளம் வாக்காளர்களின் வாக்கு பாஜக பக்கமும் தமிழக வெற்றிக் கழக பக்கமும் செல்வதற்கு அதிக வாய்ப்புள்ளது. அந்த வகையில் பாஜக அதிமுக கூட்டணியில் உள்ளதால் அதிமுக கூட்டணிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இளம் வாக்காளர்களின் வாக்குகள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் இந்த புதிய 80 லட்சம் வாக்குகளை அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் பக்கம் செல்ல விடாமல் தடுப்பதற்கான வேலைகளிலும் திமுக இறங்கி இருக்கிறது. மேலும் இதற்கு முன்பு 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்வோம் என சூளுரைத்த திமுக தற்பொழுது வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்க போராடி வருவதாக கூறப்படுகிறது.